அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிராஃபிக் ரூல்ஸ் வயலேஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக காசி விஸ்வநாதன் சார். சார் has more than 20 years of experience in civil, criminal, matrimonial and MCOP cases. வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட கென்சி நிரோமிலா மேம் இருக்காங்க. மேம் has more than 10 years of experience and well specialized in MCOP cases. வணக்கம் மேம். மேம், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய வயலேஷன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் ரோடு அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் அதை இப்போ கவனிக்கிறதே கிடையாது, ஒரு பொருட்டாகவும் எடுக்கிறது கிடையாது. இப்போது பொதுமக்கள் காமனாக கமிட் பண்ணக்கூடிய டிராஃபிக் வயலேஷன்ஸ் என்ன மேம்? சிக்னலை மதிக்காமல் போகிறது தான் ஃபஸ்ட்டு வயலேஷன். ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறது சிக்னலை மதிக்காமல் போகிறது, அதிவேகமாக அவங்க வண்டியை இயக்குறது, இன்னொன்று மது போதையில் வண்டியை இயக்குறது. இதெல்லாம் வந்து பொதுவாக செய்கிற தவறுகள். ஓகே மேம். சார், இப்போ மேம் சொன்னது மட்டும்தான் வருமா, இல்லை இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கா? இல்லைம்மா, மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டை பொறுத்தவரைங்க சாப்டர் 13, அதாவது 13, அத்தியாயம் 13 என்ன தெளிவாக எடுத்து சொல்கிறாங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்தும் போது அதோடைய அஃபென்ஸ் என்ன, குற்றத்துடைய தன்மை என்ன, அதோடைய குற்றம் மீறப்பட்டால் அதற்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பிரிவுகளாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. சட்டத்தில் கொடுத்தது மாதிரி அந்த குற்றங்களும் அந்த குற்றங்களுக்கான தண்டனையும் ஒரே சாப்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் தெளிவாக இருக்குது. இப்போ மேடம் சொன்னது 3 சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ இன்சிடெண்ட்டாக நடக்கிறது இது 3மே காமனாக நடக்கிறது. நீங்கள் காமனாக கேட்டதுனால மேடம் அதை சொல்லிட்டாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் போகிறதே வந்து முதல் தவறு. அவங்க என்னத்துக்காக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய உயிரும் மற்றவங்களோட உயிரும் முக்கியங்கிறத தான் அதை இங்கே எடுத்து சொல்கிறாங்க மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டை பொறுத்தவரை. இதில் அஃபென்ஸ் நடக்கும்போது இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஆனதுனால எல்லா இடத்துலையுமே, இப்போ நம்ம சென்னை சிட்டியை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வீடியோ இருக்குது. அப்போ டிராஃபிக் ரூல்ஸை மீறி போகிறவங்களுக்கு உடனே ஈச்சலானில் ஃபைன் ரிசிப்ட் போயிடும். அந்த ஃபைன் ரிசிப்டை கட்டித்தான் ஆகணும். ஏன்னா வயலேட் பண்ணிட்டாங்கிறத கேமரா காமிச்சு கொடுத்துருது. நீங்கள் போய் கோர்ட்லலாம் ஆர்கியூ பண்ணி இல்லை நான் தவறே செய்யலைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா அது வந்து எவிடன்ஸாக மாறிடுது, உங்களுக்கு ப்ரூவ்ட் ஆயிடுது. அதனால் குற்றம் நடந்த உடனே அஃபென்ஸும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க, அந்த அஃபென்ஸுக்கு பெனால்ட்டியும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஈச்சலான் பேமெண்ட் கட்டித்தான் ஆகணும். இப்போ கூட 2019 அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேரியஸ் செக்ஷன்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே அஃபென்ஸு, அதாவது ஃபைன் அமௌண்ட்டையும் சரி இம்ப்ரிசன்மெண்ட்டையும் சரி, அதாவது சிறைச்சாலையில் உள்ள வைக்கிறதுக்கான மூமெண்ட்ஸ்லாம் அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாப்டர் 13 தெளிவாக எடுத்துருவாங்க. ஓகே சார். சார், இப்போ பொதுவாக ரோட்டில் போகும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபோனை வந்துட்டு நார்மலாக நின்று கூட பேச மாட்டாங்க, காதில் இப்படி வச்சு சைடாக வச்சுட்டு பேசிகிட்டே போகிறாங்க. இது அஃபென்ஸாக இல்லையா சார்? ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியல, இது ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுருன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு. அதாவது தொலைபேசி வந்து நம்ம எதற்காக தொடர்பு கொள்கிறோம், முக்கியமான தகவலை பரிமாறுறதுக்கு தான் தொடர்பு கொள்கிறோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வீட்டில் இருக்கும், ரிங் அடிக்கும், எடுத்து பேசுகிறோம். இப்போ செல்ஃபோன் என்னென்னா வெளியில் போனவங்க எப்படி வர போகிறாங்க அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணி வீட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் பேசுகிறாங்க. மற்றபடி வியாபாரம் மற்ற உரையாடலுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்படி ஃபோன் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வைப்ரேஷன் வச்சுருப்பாங்க, இல்லை ரிங் டோன்ஸ் அடிக்கும். அடித்தோடனே கொஞ்சம் ஓரம் கட்டலாம் இடது பக்கமாக. பின்னாடி வர வண்டியும் முன்னாடி வர வண்டியும் பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம 2 பக்கமும் மிரர் வச்சுருப்போம். எப்போவுமே 2 வீலரில் வந்து மிரர் வச்சுக்கிறதுக்கு பின்னாடி வர்ற வண்டிக்கு நம்ம வந்து கவனிச்சுட்டு அவங்களுக்கு பாதை கொடுக்கணும். அதனால் நம்ம இடது பக்கம் திரும்பும்போது பின்னால் வர்ற வண்டியை ரைட் சைடில் உள்ள கண்ணாடியில் பார்க்கணும், அவங்க பின்னால் வர்றாங்களான்னு. அதே மாதிரி இடது பக்கம் யாரும் வர்றாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இடது பக்கமும் சில பேர் வருவாங்க. அதனால் 2 கண்ணாடியும் பார்க்குறதுக்கு தான் நம்ம 2 வீலரை பொறுத்தவரையும் 2 கண்ணாடி வச்சுருக்கோம், கார்லேயும் 2 கண்ணாடி வச்சுருக்காது. காரணம் அதுதான். அப்போ நம்ம இந்த பக்கம் திரும்பினாலும் சரி, இந்த பக்கம் திரும்பினாலும் சரி, எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் கவனிச்சுட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு பின்னாடி வர்றாங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்பில் வர்றாங்கன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஃபோனை பேசிட்டு போகலாம். ஆனால் டிரைவிங்லேயே பேசுகிறது மிகப்பெரிய தவறு. அது வந்து அவங்களுடைய உயிரும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது, பின்னால் வர்றவங்க இல்லை முன்னால் வர்றவங்க எல்லாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் போயிடுது. அதனால தான் பெனால்ட்டியில் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம வந்து விழிப்புணர்வு இன்னும் ரீச் ஆகலைன்னு தான் அர்த்தம். அதை நம்ம செயல்படுத்தணும் கண்டிப்பாக.
மேம் இப்போ சார் சொன்ன மாதிரி மொபைல் பேசிட்டே ஓட்டுறது வந்து ஒரு அஃபென்ஸ்னா ஹெல்மெட் போடாமல் இருக்குது, காரில் போகும்போது சீட் பெல்ட் போடாமல் இருக்கிறது அதுவும் அஃபென்ஸ் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வெறும் ஃபைன் மட்டும் தானா இல்லை லீகலாக ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்காங்களா மேம்? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது ரெகுலராக நீங்கள் வந்து அந்த அஃபென்ஸை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்ற போது அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, ரெகுலராக அப்படி தான் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி செகண்ட் பெனால்ட்டி அதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. தேர்ட் வாட்டி இல்லை ரிப்பீட்டட் அஃபெண்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 மாதம் வந்து அவங்களோட டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது. சீட் பெல்ட் போட்டுட்டு போகாதவங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்கள வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்லி அது சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது. ரெகுலராக இந்த அஃபென்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது அடுத்த ஸ்டெப்ஸாக இதை வந்து பண்ணுவாங்க. டிரைவிங் லைசன்ஸை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க, சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே மேம். சார் இது ஒரு குற்றம் அப்படின்னு பார்த்தா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது யாரையாச்சும் இடிச்சிடுவாங்க, இடிச்சிட்டு அந்த நபர் எப்படி இருக்காங்கன்னு கூட கண்டுக்காம வண்டி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறது எந்த வகையில் நியாயம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து மிகப்பெரிய குற்றமா? அதாவது இப்போ ஐபிசி ஓல்டு ஆக்ட் 1860 ஆக்ட், அதுக்கப்புறம் இப்போ பிஎன்எஸ்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ட்டு இப்போ 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை அறிமுகப்படுத்தும் போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா 106 இந்த ப்ரொவிஷனை தெளிவாக வச்சுருக்காங்க. அதாவது கிட் அண்ட் ரன் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட் அண்ட் ரன் கேசஸ்னால் ஒருத்தவங்க மோதிட்டு நிற்கிறதே இல்லை அந்த இடத்துல, திருப்பி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு போகிறது. அதாவது தார்மீக பொறுப்புன்னு சொல்கிறது. தான் தவறு செய்ததை மறைச்சிட்டு அந்த ஆங்கிளில் தான் அந்த பிரிவை கொண்டு வந்தாங்க. தார்மீக பொறுப்பு இல்லாமல் செயல்படுறாங்க, அவங்களுக்கு வந்து தார்மீக பொறுப்பு இருக்கணுங்கிறக்காக பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்திலையோ இல்லை பக்கத்தில் இருக்க ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்லேயோ போயிட்டு அவரே சொல்லணும், இது மாதிரி நான் வந்து இடிச்சிட்டேன், இது மாதிரி தவறு நடந்துருச்சு, என்னுடைய எண்ணம் அவங்கள இடிக்கணும்னு கிடையாது, ஆனால் மோதிருச்சு வண்டி, என்னுடைய அலட்சியமோ இல்லை அவங்களுடைய அலட்சியமோ ஏதோ யாருடையாவது குற்றத்தை அவங்க ஒத்துக்கொள்ள வேணும். அதை வந்து தகவலாக தான் சொல்லணும், இது குற்றச்சாட்டு கிடையாது. இதை வந்து செஞ்சுட்டா நல்ல விஷயம், இதை செய்யாமல் போகிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி கிட் அண்ட் ரன் கேசஸில் அஃபென்ஸாக மாறுது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம கூட ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க, உங்கள் பெயர்? மணி, சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க மணி, உங்களுக்கான சந்தேகம். மேடம், இது இப்போ அவர் என்ன சொன்னார்னா மோட்டார் வயலேஷன் ஆக்ட் அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் சாப்டர் 13 சொன்னார் இல்லையா, இதுல பார்க்கிங்கும் அப்புறம் இந்த மாடு எல்லாம் பிளாக் பண்றது ரோடு, இந்த டாக்ஸ் துரத்திட்டு வர்றது இதெல்லாம் வருமா? இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? டிராஃபிக் ரூல்ஸ் பிரகாரம் டிராஃபிக் போலீஸ்ல கான்டாக்ட் பண்ணலாமா? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க, சொல்லுங்க. கண்டிப்பாக அவர் கேட்ட கேள்விக்கு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. நீங்கள் இப்போ 2022 ஒரு ஆப் வந்தது, அதாவது காவல் உதவின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எமர்ஜென்சியில் ஒரு 14 கேட்டகரிஸை தனியாக அஃபென்ஸுக்குன்னே பிரித்து வச்சுருக்காங்க. அந்த அஃபென்ஸில் நீங்கள் கேட்குற விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் நேரடியாக பார்த்தாலும் சரி, அதை ஃபோட்டோ எடுத்து அந்த இன்சிடெண்ட்டை உடனே நீங்கள் வந்து எமர்ஜென்சி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷன் ஷேர் ஆகிடும். அது வாட்ஸ்அப்லேயும் இருக்குது, லொக்கேஷன்லேயும் இருக்குது. தனி ஆப் டிஎன்பி ஆப்பும் தனியாக இருக்குது, அந்த ஆப்லேயும் போயிடும். இப்போ 2 ஆப் இருக்கிறதுனால 2 ஆப்லேயுமே நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே கண்ட்ரோல் ரூம் போயிடும். கண்ட்ரோல் ரூம்லேருந்து உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்புவாங்க. நீங்கள் எந்த மொபைல்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்களோ அதுக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க உங்கள் இருக்கிற இடம் தேடியே வந்துடுவாங்க. அந்த இன்சிடெண்ட் எந்த இடத்துல நடந்துச்சோ அந்த இன்சிடெண்ட்கே வரும். இதெல்லாம் 2022 சிறப்பாக செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு அரசும் சரி, நம்ம மத்திய அரசாங்கம் சரி. 2 ஆப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலர் வந்து சாப்டர் 13 அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. டிரைவிங், அதாவது ஒரு வாகனத்தை இயக்கும் போது அவங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக இருக்கான்றதை பார்க்கணும். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் போகிறது தவறு, ஹெல்மெட் அணியாமல் செல்வது தவறு, சீட் பெல்ட் போடாமல் கார் இயக்குவது தவறு, ரைடர் பில்லியன் ரைடர், அதாவது இருசக்கர வாகனத்தில் ஓட்டுறவங்களும் பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க 2 பேருமே ஹெல்மெட் போடணுன்றது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இருசக்கர வாகனத்தில் 3 பேர் போகிறது தவறு, மது போதையில் வந்து வண்டியை இயக்குவது தவறு, ஓவர் ஸ்பீட் போகிறது, அதுக்கப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸை வந்து மதிக்காமல் போகிறது,
எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ், ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி வாகனத்தை வந்து அந்த வாகனத்துக்கு வழி விடாமல் போகிறது, இதெல்லாம் வந்து கொண்டு வர்றது தான் வந்து சாப்டர் 13ல கொண்டு வந்திருக்கோம். ஓகே மேம். சார், நீங்கள் வந்து ஆப் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. அது எப்படின்னா, பாரிவாகன்கிற ஆப் வந்து எந்த வண்டி எந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது, அவங்களுடைய ஓனர்ஸ் யார், அவங்க இன்னைய நிலவரத்தில் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி எடுத்திருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பாரிவாகன் சொல்லிட்டு அந்த ஆப்பில் வந்துடும். இந்த தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்க்கு வந்து சர்வீஸ் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன அஃபென்ஸ்லாம் நடக்குதோ, ஜென்ரல் பீப்புள் யார் பார்த்தாலும், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் ரோடு அஃபென்ஸ் நடந்தால் உடனே அதில் நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துடலாம். கொடுத்தோடனே அதை உடனே வெரிஃபை பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் வந்து நம்ம சென்னை சிட்டிலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக கேமராஸ், அதனால் யாரும் எங்கேயும் தவறு பண்ணிவிட்டு ஓடிட முடியாது. அந்த குற்றத்துக்கு தகுந்த ஃபைனு அதை சலான் மூலமாக அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், அந்த நம்பருக்கு அனுப்பியிருப்பாங்க. இந்த ஆப் ஒன்று கனெக்ட் ஆனதுனால ஜென்ரல் பீப்புள் வந்து தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம கூட ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? என் பேர் பிரகாஷ் மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க பிரகாஷ், உங்களுக்கான சந்தேகம். இப்போ வந்து மேடம், இப்போ ஹெல்மெட் நம்ம போடணுங்கிறது உயிர் காக்குறது தான். சார், உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? இப்போ பெரிய பெரிய வண்டிங்க வரனால மேடம், பெரிய பெரிய வண்டிங்க வரையில அந்த ஹெல்மெட் போடுறதுனால காதுல உழுவ மாட்டேங்குது மேடம். அதுக்கு என்ன மேடம் பண்றது கவர்மெண்ட்ல இருந்து? ஓகே சார், ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க, ஆனா ஹெல்மெட் போட்டா வெளில பிரஸ் பண்ற அந்த ஆரன் சத்தம் கேட்க மாட்டுது. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமா மேடம். அதே மாதிரி அந்த சைட்ல திரும்பும் போது 2 சைடும் வண்டியும் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஹெல்மெட் போடுறது உயிருக்கு நல்லது, பொதுநலத்துக்கு நல்லது மேடம். ஓகே சார். ஆனா நம்ம திரும்பும் போது நம்ம ஒரு ஃபேமிலியா போகும்போது கஷ்டமா இருக்காது. ஓகே, ஹெல்மெட்னு பார்க்கும்போது அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? சரிங்க மேடம், சரி. ஓகே சார். அதே மாதிரி அந்த ஹெல்மெட் கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் மேடம். எல்லாத்துக்கும் உயிர் காக்கும் கவசம்ங்கிறது. ஓகே சார், சொல்லுங்க மேம். சார், நீங்க சொல்றது கரெக்டு தான். ஹெல்மெட் போட்டுட்டு உங்களுக்கு இரு பக்கமும் பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. அதுக்காக தான் நம்ம மிரர் யூஸ் பண்றோம். 2 பக்கமும் நம்ம கண்ணாடி வச்சிருக்கிறது அதுக்காக தான். நம்ம கண்ணாடியில தான் பார்க்கணும், நம்ம திரும்பி பார்க்க கூடாது. ஹெல்மெட் போட்டிருக்கும் போது நம்மளுக்கு வந்து மிரர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இன்னொன்று, லாரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. ஹெல்மெட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாவோ இல்லை உள்ளே வந்து ப்ளூடூத் அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி வர லாரி சவுண்ட்லாம் கேட்காம இருக்கும். நீங்கள் அந்த லாரி சவுண்டே உங்களுக்கு கேட்கலன்னும் போது நீங்கள் ஹெல்மெட் போடலைன்னா அது வந்து ஓவர் ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த ஹெவி சவுண்டில் கூட ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்மெட்டுன்றது கண்டிப்பாக நெசசரி. அதுக்கு வந்து ஹெல்மெட் போடாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஹெல்மெட் போட்டுட்டு போனால் மட்டும்தான் நம்மளோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் அப்படின்ற நிலைமையில இருக்கும் நம்ம. ஸோ ஹெல்மெட் இஸ் நெசசரி சார். ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட் தான். அவங்களுடைய அப்பாவுக்கு தெரியாமலேயே அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பையன் காரை ஆன் பண்ணி டிரைவ் பண்ணி ஒரு பெரியவரை இடிச்சு அந்த பெரியவரும் இப்போ இறந்துட்டாரு. இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இந்த சின்ன பையனுக்கு லைசன்ஸே இல்லைல்ல மேம், இப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவாங்க? மைனர் ரைடிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பையன் ஒருத்தர் இடித்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காங்க. இது வந்து எம்சிஓபியில் வந்து கேஸாக நடத்தும் போது பாலிசி கொடுத்தவங்க வந்து அந்த காரோட பாலிசி இன்சூர்டு கொடுத்தவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு பணம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பாலிசி வயலேஷன் சொல்லி அந்த பையனை வீட்டை தான் கையை காமிச்சு விடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த இறந்த நபருக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்க கடமைப்பட்டவர். இன்னொன்று, அவங்களுக்கு வந்து மைனர்னாலே கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்காது. அவங்களோட டிரைவிங் லைசன்ஸை சொல்ல அந்த காரோட ஓனர் யாரோ அவங்களோட டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த ஆர்சியை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது. மைனர் ரைடிங் கார் மட்டும் இல்லை, 2 வீலர்ஸ்லாம் வந்து ரொம்ப அநியாயமாக பண்ணுறது 2 வீலர்ஸ் தான். இப்போ ஸ்கூல்ஸில் அது செக் அவுட் பண்ணுறது கிடையாது. ஸ்கூல்ஸ்க்கு எப்படி வந்தாலும் ஓகேன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. டியூஷன் இன்ஸ்டியூட்ஸ்லலாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸி தான். ஸ்கூல்ஸ்லேயும் வந்து வெளியில் செக்யூரிட்டி இருப்பாங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா அலோவ் பண்ணாமல் இருக்கலாம்.
பட் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ நம்ம சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, இவங்க ஓட்டுறதுக்கு உரிமம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அவங்களும் அலோவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இந்த இதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். ஸ்கூல்ஸில் வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தாங்கனாலே இதுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு நம்புவோம். நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம், நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு இங்க பேசுனீங்கன்னா உங்க சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கும். வணக்கம் சார், லைன்ல தான் இருக்கீங்க. சார், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? இல்ல இல்ல, நான் வெளியில இருந்து தான் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். இல்ல மேடம், ரெண்டு வந்து 2 வீலர் ஃபயர் ஆயிடுச்சு, 2 வண்டி. ஓகே. அது வந்து நைட் அவங்க பாட்டு டிவி பார்த்துதாவ அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே சார். அது எஃப்ஐஆர் காப்பி அவங்க கிட்ட கொடுத்தாச்சு, இன்சூரன்ஸ் வந்தாங்க. ஓகே. அது ரீசன் இது வரைக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், பைக் வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல? வாங்கி வந்து புது வண்டி தான் சார், ஒரு 11 மாசம் ஆகுது. எப்படி சார் அது மெக்கானிக்கல் டிஃபெக்டா என்னன்னு ஏதாவது அறிக்கை இல்லை சார். அவர் வேலை முடிச்சுட்டு வீட்டை விட்டு கம்முன்னு போனாரு. அதோட வெளியே திடீர்னு வந்து மேல இபி லைன் வந்து ஃபயர்லாம் இல்லை. இந்த வண்டி ஃபயர் ஆகி அந்த ஒயர் எரிஞ்சு எல்லாம் ஆயிடுச்சு. சார் இது சம்பந்தமா நீங்க காவல்துறையில தகவல் சொன்னீங்களா? போட்டு கொடுத்தாச்சு சார். அந்த காவல்துறை அதிகாரி வந்து உங்க வீட்டுல விசாரிச்சாங்களா? அந்த இடத்துல பார்வை விசாரிச்சீங்க சார். அதன் தொடர்ச்சியா அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு அதை பத்தி விசாரிச்சிங்களா நீங்க போய்? நான் கேட்டேன் சார், என்ன இன்சூரன்ஸ் வந்த பிறகு உங்களை ரெடி பண்ணுறாங்க. இல்ல காவல்துறை அதிகாரி உங்களை ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணாங்க சார். அது பண்ணிட்டு வந்து இன்சூரன்ஸ் வரேன் சொல்லுங்க அப்படின்னாங்க. நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு முறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? அதாவது கம்ப்ளைண்ட்னா கிளைம் வந்து போட்டோலாம் புடிச்சுன்னு போனேன். அதோட இன்னி வரையும் பதில் எதுவும் சொல்லல சார். சார், இந்த இன்சிடென்ட் நடந்து எவ்வளவு நாள் சார்? அது வண்டி வாங்கி 11 மாசம் ஆகுது சார். சரி, அப்போ 1 வருஷம்னா அந்த 1 வருஷத்துக்கான பாலிசி இருக்கும் உங்களுக்கு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க மேல நம்ம கன்சியூமர்ல நடவடிக்கை எடுக்கலாம் சார். இல்லைன்னா ஸ்டேட்லயும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலேயும் சூட் ஃபைல் பண்ணலாம் சார், தனியா செப்பரேட்டா. 2 வழக்குகள் போட்டு நீங்க நிவாரணம் வாங்கிக்கலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேரணி கிராமத்துல பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கான சந்தேகம். நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க டாடியோட வண்டி இன்சூரன்ஸ் கட் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே. அது வந்து எப்படி மேம் வந்து புது இது அப்ளை பண்றதுக்கு, ஓகே, இன்சூரன்ஸ் அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். ஏம்மா, நீங்க 3 வருஷமா இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க. ஏம்மா, லைன்ல இருக்கீங்களா? சார், லைன்ல இருக்கேங்க சார். இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்கிறதே தப்புமா. உடனடியாக எடுத்துருங்க. ஏன்னா உங்களெல்லாம் ஃபினான்சியல் லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது இன்சூரன்ஸ் வந்து நம்மளை சேஃப் பண்ணும். சேஃப் மீன்ஸ் நம்ம யாரையாவது இடிச்சிட்டோம்னா அவங்க 3ஆம் தரப்பினர். விபத்துலேருந்து அவங்க பாதிப்புக்கு நம்ம பொறுப்பானதுனால இன்சூரன்ஸ் எடுத்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுடைய பாதிப்புக்காக நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை அவங்க செலுத்திடுவாங்க. அதனால் கம்பல்சரி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம். அதை உடனே செய்யுங்க நீங்கள். ஓகே சார். அது எங்கே நீங்கள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் டிவிஷனல் ஆஃபீஸர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆன்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பாலிசி பஜார்லாம் இருக்குது. அது மாதிரி ஆஃபீஸ்லாம் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க மோட்டர் வெஹிக்கிளில். அதனால் மோட்டர் வெஹிக்கிள் சம்மந்தமாக அவங்க வந்து உங்களுக்கு ப்ரீமியம் இவ்வளோன்னு தொகைன்னு அதிலே தெளிவாக சொல்லிடுவாங்க சலானில். அதுக்கு பேர் ப்ரொபோஷல் ஃபார்ம் இருக்கும். ப்ரொபோஷல் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி டீட்டெயில்ஸ்லாம் அதில் என்ட்ரு ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு ஏஜென்சி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க.
பர்டிகுலராக உங்களுடைய வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் கரெக்டாக இருக்கா, சேசிஸ் நம்பர் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலுத்துறீங்க, உங்கள் வண்டியோடைய மாடல் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்சூரன்ஸில் அந்த கொடுக்கக்கூடிய பாலிசியில் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸு. இன்னொன்று மெயின் இம்பார்ட்டன்ஸ், அதில் ஓன் டேமேஜ், தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டின்னு 2 ஏபின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 2 பிரிவையும் சேர்த்து தான் நம்ம பேக்கேஜ் பாலிசின்னு சொல்கிறோம். இந்த 2 பேக்கேஜ் பாலிசி இருந்தால் தான் உங்கள் வண்டிக்கு சேதாரம் நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் யார் மேலேயாவது மோதிட்டாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பொதுவாக பணம் கொடுத்துரும் நஷ்டீட்டு தொகையை. அதனால் கம்பல்சரி நீங்கள் பாலிசியை வந்து எடுத்தே ஆகணும். அது பேக்கேஜ் பாலிசினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் வண்டி வாங்கி ரோட்டில் இயக்கும்போது நம்மளால் ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை நம்மளுடைய வண்டியோ நமக்கோ பாதிப்பு ஏற்பட்டாலும் கம்பல்சரி நம்ம தான் லாஸ் ஆகும் ஃபினான்சியலாக. ஏன்னா நம்மளால் வேலைக்கு போக முடியாது, அடுத்து வந்து குடும்பத்தை பார்க்கணும், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து பேக்கேஜ் பாலிசி எடுத்துருவீங்க. அதில் பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் கூட தனியாக ப்ரீமியம் இருக்கும். அதையும் சேர்த்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ள தான் வரும். 2 வீலரை பொறுத்தவரைக்கும். காரு வேறு வாகனங்களை பொறுத்து அதோடைய ரகங்கள் மதிப்பு கூடுதலை பொறுத்து ப்ரீமியமும் கூடுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் கம்பல்சரி பாலிசி எடுத்தே ஆகணும். சார் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? சார் என் பேர் மேடம், என் பேர் சேகர். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்? என்னோட சந்தேகம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம்ல இருக்கு. ஓகே. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு, ஆனா எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகல, கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, என்சிஓபி கேஸ். ஓகே சார், இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்களா சார்? மேற்கொண்டு என்ன ப்ரொசீட் பண்ணணும்? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார், உங்கள் இன்சூரன்ஸ் கிளைமு நீங்கள் வந்து அடிபட்டிருக்கீங்களா இல்லை எப்படி? இல்ல 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 இல்ல, எனக்கு இன்சூரன்ஸ்ல இது அடிபட்டது. 3 நாள் அட்மிட் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டின டிரைவர் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்ல இருந்து அவருக்கு கிளைம் ஆயிடுச்சு, எனக்கு கிளைம் ஆகல. எனக்கு இன்சூரன்ஸ் என்சிஓபி கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதான் சார், எந்த கோர்ட்ல எங்க நடந்தது சார் கேஸ்? 6ஆம் நம்பர் கோர்ட், ஹை கோர்ட்ல நடந்தது. 6ஆம் நம்பர் கோர்ட்ல கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களா? டிஸ்மிஸ்டு சொல்லிட்டாங்க. நீங்க போனீங்களா கோர்ட்டுக்கு எவிடன்ஸ் கொடுக்க? போனேன், எல்லாம் கொடுத்துருக்கோம். உங்களை குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணாங்களா வழக்குல? பண்ணாங்க, முதல் 2 தரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்னும் இன்ஃபர்மேஷனே இல்ல. இல்ல, எதிர்த்தரப்பு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து எதிர்த்தரப்புல வக்கீல் வச்சு உங்களை குறுக்கு விசாரணை பண்ணாங்களா? இல்ல 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 இல்ல. அப்ப குறுக்கு விசாரணை பண்ணாதான் கேஸ் முடிஞ்சதா அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அப்பீல் தான் போகணும். குறுக்கு விசாரணை முடிந்தால். குறுக்கு விசாரணை முடியலைன்னா கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வழக்கு போகாதனால வழக்கை வந்து நீங்கள் வராத தவறுனால டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீஓப்பன் பெட்டிஷன், அதாவது ரெஸ்டரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் சொல்லணும்னா மீண்டும் கோப்புக்கு எடுத்து வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனு போட்டு நீங்கள் வக்கீலை வச்சு வழக்கு நடத்திக்கலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் வழக்கு வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்லி டிஸ்மிஸ் ஆகலை. ஏன்னா நீ உங்களை குறுக்கு விசாரணை பண்ணால் மட்டும்தான் என்கொயரி ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா உங்களை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து விசாரணை பண்ணியிருக்கணும். குறுக்கு விசாரணை பண்ணால் மட்டும்தான் உங்கள் வழக்கு வந்து முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு சொல்லும்போது டிஸ்மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், நம்ம கூட ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? மேடம், நம்ம நாமக்கல்ல இருந்து செல்லமுடி கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம்? சந்தேகம் ஒன்றும் இல்லைங்க. பையன் வந்து 21 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே. அது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வண்டி வந்து நம்ம வண்டியில வந்து இன்சூரன்ஸ் பையன்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்குதுங்க. ஓகே. அது வந்து பின்னாடி வந்து புது வண்டி எடுத்துட்டு வந்து 2வது நாளே கொண்டு வந்து பின்னாடி வந்து அடிச்சுட்டாப்லிங்க. பின்னாடி அடிச்சு பையனுக்கு வந்து கையில வந்து கிராக் ஆயிடுச்சுங்க 2-3 இடத்துலங்க. ஓகே சார். அது என்ன ஆயிடுச்சுன்னா கங்காவில் கொண்டு போய் 3 லட்சம் ரூபாய் செலவாச்சுங்க. அது இப்போ வந்து அவங்ககிட்ட வந்து ஓட்டுறவங்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் இருக்கு, லைசன்ஸ் அவங்ககிட்ட இல்லைங்க. சரிங்க சார், இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்களா? அந்த வக்கீல்கிட்ட கொடுத்துருங்க. எதை நம்ம அதை என்ன சொல்லிட்டாங்க, அவங்க வந்து கங்கா ஹாஸ்பிட்டல் நம்ம வக்கீல் என்ன சொல்றாங்க, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அதை உண்டானது எடுத்து அதையும் எடுத்து கொடுத்தாச்சுங்க. சரிங்க சார். அது எதை நம்மளுக்கு கிளைம் ஆகுங்களா அதான் கேட்டுங்க மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சரிங்க சார், உங்க பையன் போன வண்டி இடிச்சதுன்னு சொல்றீங்கல்ல,
ஆமாங்க மேடம். அந்த வாகனத்தை ஓட்டுனவங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். லைசென்ஸ் இல்லைங்க. அவங்ககிட்ட ஒரிஜினல் லைசென்ஸ் இல்லைங்க. ஆனா இன்சூரன்ஸ் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் இருக்கு. சார் இது எப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? இப்ப கரெக்டா ஒரு வருஷம் ஆகுதுங்க மேடம். 1 வருஷம் ஆகுது. சார் இப்போ இதுல டிரைவிங் லைசென்ஸ் இல்லைன்னா கேஸ் வந்து செட்டில் பண்ண முடியாது, கண்டெஸ்ட் தான் பண்ண முடியும். அதாவது கேஸை நடத்தி தான் நீங்க பணம் பெற முடியும். அப்படிதான் பண்ணுங்க. கம்பெனியில இருந்தும் ஒரு அட்வொகேட்டை வச்சு அவங்க தரப்பை என்ன சொல்வாங்கன்னா, டிரைவிங் லைசென்ஸ் இல்லாததுனால நாங்க நஷ்ட ஈடு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத கொண்டு வருவாங்க. நீங்க அதுக்கு என்னன்னா அந்த R1, அதாவது உங்க வாகனத்தை இடிச்ச அந்த நபரை வந்து R1 சேர்த்திருப்பீங்க. ஓகே மேம். அவங்க தான் வந்து பெனால்ட்டி கொடுக்கணும். கேஸ் நடத்தும் போது தான் உங்களுக்கு வந்து அவங்க பெனால்ட்டி தரணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ இதில் செலவாச்சோ அந்த பில்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் வழக்கறிஞர்கிட்ட கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் அது எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்சூரன்ஸ் தராங்களா இல்லாட்டி என்ன டிஃபென்ஸுன்றதை பொறுத்து நீதிமன்றம் முடிவெடுப்பாங்க யார் கொடுக்கணுன்றத. இன்சூரன்ஸா இல்லாட்டி இடித்த நபர் அவங்க கையிலேருந்து கொடுக்கணுமான்றத நீதிமன்றம் வந்து முடிவெடுத்து சொல்லுவாங்க. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இன்னொரு காலரும் இருக்காங்க, உங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? மேடம் நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஓகே. நான் இந்த ரோட்லயே வந்து வண்டி கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு போய் அவங்க ஹெல்ப் பண்ணலாம்னு போனேன். ஓகே சார். டக்குன்னு அங்கே போலீஸ் வந்தாங்க. டக்குன்னு பார்த்தா கவர்மெண்ட்ல வந்து என் வண்டிக்கு நம்பர் ஸ்கேன் பண்ணி ஃபைன் போட்டாங்க மேடம். இப்போ எனக்கு தெரியல எப்போ ஃபைன் போட்டாங்கன்னு பார்த்தா எனக்கு பில்டிங்ல செக் பண்ண ஃபைன் இருக்கு மேடம். ஓகே சார், உங்களுடைய கிளியர் பண்றது. ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் புரிஞ்சிருச்சு. உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு ஈச்சலான்னு அனுப்பிச்சிருக்காங்களா? சார் உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்க, பேச முடியுமா? உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ்ல ஈச்சலான் வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களான்னு கேட்டேன். ஆமா மெசேஜ் வந்துக்குது. மெசேஜ் வந்துக்குது சார். ஆமா சார், நீங்க கட்டி தான் சார் ஆகணும். ஏன்னா நம்மளே தவறு செஞ்சிட்டோம், இதை போய் நம்ம தவறு பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்டப்படி அது வந்து போக்குவரத்து விதி மீறல்ல அத்தியாயம் நான் முதல்ல சொன்னது மாதிரி 13ல் சொல்லியிருக்காங்க. அதாவது போக்குவரத்து விதியை மீறக்கூடாது, அவங்களுக்கு என்ன அஃபென்ஸு என்ன பெனால்ட்டின்னு அதில் செக்ஷன் வாரியாக பிரிவில் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பிரிவு தான் உங்களுதும் வருது. அதனால தான் அந்த ஈச்சலான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதோடு சேர்த்து ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு. அப்படிங்களா? விட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வரதுக்குள்ள என் வண்டிக்கு ஸ்கேன் பண்ணி எனக்கு ஃபைன் போட்டாங்க சார். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் போயிருக்கீங்க. அதில் வந்து உங்களை பாராட்ட வேண்டிய விஷயந்தான். நீங்கள் வந்து ஒரு உயிருக்கு உறுதுணையாக இருந்து அந்த மனிதநேயத்தை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் தப்பாக போய் அதாவது தவறுதலாக அந்த வண்டியை இயக்கியிருக்கீங்க. வண்டியை நீங்கள் அந்த ஓரத்துலேயே நிப்பாட்டிட்டு நீங்கள் போயிருந்துருக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு ஓரமாக சார் விட்டேன். அந்த ஓரமாக விட்டதுக்கு இதை நீங்கள் அப்பயே அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க தவறு நினச்சிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் பெனால்ட்டி கட்டி தான் ஆகணும். ஓகே சார். அதனால ஒன்றும் ஆயிடாது சார், நல்லா இருக்கலாம். ஓகே சார். இந்த மாதிரி உதவி செய்ய தான் போனேன், ஆனால் வந்து ஃபைன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதாபிமானத்தில் தான் பண்ண போகிறாங்க, ஆனால் அது குற்றமாக கருதப்படுதில்லை சார். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அவர் மனிதநேய அடிப்படையில் தான் போய் செஞ்சுருக்காரு. அதை நான் வந்து குற்றம்னு சொல்லவே இல்லை. குற்றம் என்னென்னா, அவருடைய 2 வீலரை பின்னாடி எடுத்துகிட்டு போனதுனால தான் அவர் வந்து டிராஃபிக் வயலேஷன் வந்து மீறி இருக்காருன்னு சொல்லி அந்த ஈச்சலானில் எழுதியிருக்காங்க. அதில் அந்த ரிப்போர்ட் வந்ததை பார்த்தா தான் நம்ம அவருக்கு தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் அவர் குற்றம் பண்ணாரா இல்லையான்ட்டு. நான் அவரை குற்றம் பண்ணாருன்னு சொல்ல, ஈச்சலான் வந்ததுனால அது வந்து ஃபைன் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், நீங்கள் கட்டிடுங்கன்னு தான் சொன்னேன். அவர் வந்து குற்றம் பண்ணணும் இல்லை அப்படின்னு அவர் நிரூபிக்கணும், கோர்ட்டுக்கெலாம் போகணும், வக்கீல் வைக்கணும், அடுத்து கேஸ் நடத்தணும். இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் ப்ரொசீஜர்ஸில் இருக்குது. நான் அவரை குற்றவாளின்னு உங்களுக்கு சொல்லலை, அவர் செஞ்ச மனிதநேயத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா உயிர் காப்பாற்றப்படுறதுங்கிற விஷயம் முக்கியமான விஷயம், இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் வந்து இதுக்கு 500 ரூபா போட்டிருப்பாங்க, அதை கட்டிடலாங்கிறக்காக தான் அவர்கிட்ட சொன்னது. கேஸ் நடத்தணும்னா நம்ம கேஸ் நடத்திக்கலாம், நான் தப்பே பண்ணலேன்ட்டு. பட் அது வந்து அன்னெசரியாக இருக்கும், டிலேயாக இருக்கும், அவருக்கு வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அப்படிங்கிறக்காக தான் சரி 500 ரூபா அமௌண்ட் கட்டிடலாம் சார், இதுக்கு போய் ஃபைட் பண்ண வேண்டாம், கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார்.
சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? ஆமாங்க, லைன்ல தான் இருக்கேன். வணக்கம் சார், உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? மேட்டூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார். அண்ணாமலை பேரு. ஓகே சார். சார் உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? நான் பேசுறேங்க. சொல்லுங்க சார். நான் வந்து மேட்டூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார். இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி ஒரு வண்டி மேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே அத வந்து சார் தொடர்ந்து பேசலாம். அத வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு தீர்ப்பு ஆயிடுச்சுங்க. ஓகே. ஆனா எதிர்பார்த்து வரவே கிடையாது. ஓகே. எனக்கு எந்த விதமான கிளைமும் கிடைக்கல. இதுக்கு எப்ப என்ன பண்றதுங்கிறது எனக்கு கொஞ்சம் வேணுங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சார் நீங்க போட்டிருந்த வழக்குல வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த ஆப்போனன்ட் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, ஆர்சி கிடையாது. ஓகே, நீங்க ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கிட்டோம். ஆனா எந்த விதமான இதுவும் கிடைக்கல எனக்கு. சார் இதுல வந்து ஈபின்னு ஒன்று போடுவீங்க சார். அதாவது அவங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி அவங்களோட திங்ஸை வந்து அட்டாச் பண்றதுக்காக ஈபின்னு ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க மேற்கொண்டு அதே நீதிமன்றத்துல. ஓகே மேம். அந்த டைம்ல வந்து அவங்க சொத்து என்ன அந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சு அவங்க மேல ஈபி ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலியமா நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து ரெக்கவரி வாங்கிக்க முடியும். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? சார் நாங்க சிம்யானர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்? என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ஒருத்தர் ராங் ரூட்ல வந்து நம்ம வண்டியில வந்து கீழே விழுந்துடுறாரு நம்ம மேல. ஓகே. நம்ம ஆம்புலன்ஸ் வந்து அவரை ஹாஸ்பிட்டல் எடுத்து போறாங்க. ஓகே. எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு 3 மாசம் கழிச்சு இறந்துடுறாரு. ஓகே சார். அதுக்கு என்ன, யார் மேல ஃபால்ட் வரும்? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். சார் ராங் ரூட்ல வந்தது வந்து 2 வீலர்ல வந்தாங்களா இல்ல நடந்து வந்தாங்க? 2 வீலர்ல வந்தாங்கன்னா இது வந்து உங்க மீது தவறு வராது. எஃப்ஐஆர் வந்து உங்க மீது பதியப்பட்டுள்ளதா சார்? ஆமா மேடம். அதுக்கு நீங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? எஃப்ஐஆர் எம்எல்ஏ தவறு இல்ல மேடம். சார் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து உங்க மீது தவறு இல்லைன்றத ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க கிரிமினல் கோர்ட்ல கேஸ் நடத்துங்க. ஓகே. அதே மாதிரி ஹைகோர்ட்லயும் எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ண சொல்லி நீங்க போடலாம். ஓகே ஓகே. இது ரெண்டுமே நீங்க பண்ணீங்கன்னா உங்க மீது தவறு இல்லைன்றத நீங்க கிரிமினல் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரூவ் பண்ணிடணும் சார். உங்க மீது சார்ஜ் ஷீட் பதியப்படுறதுக்குள்ள நீங்க வந்து கரெக்டா தான் போனீங்க, ராங் சைட்ல தான் அவங்க வந்தாங்கன்றத நீங்க ப்ரூவ் பண்ணிடணும். ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? சேலம் மாவட்டத்துல செல்வன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம்? மேடம், ஒரு ஜனவரி மாசத்து வாக்குல என் வண்டி வந்து ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே சார். ஒர்க் பண்ற இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். ஓகே சார். வண்டி ஆள் ரெண்டுமே புடிச்சிட்டாங்க மேடம். ஓகே. அவர் மேல வந்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே சார். என் வண்டி போய் நான் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார். நீங்க வந்து கோர்ட்ல போய் வக்கீல வச்சு வாங்கி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஓகே. இப்போ நான் என் வண்டி கிடைக்கலைங்க மேம், என் கைக்கு வரல. ஓகே சார், இப்போ என்ன பண்ணணும், இதுதான் கரெக்டான ப்ரொசீஜரான்னு கேட்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க மேம், இதுதான் கரெக்டா? இல்ல வண்டி வாங்குறதுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணுங்களா இல்ல நம்மளே நேரடியா வாங்கலாமான்னு கேட்கணும் மேம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார், உங்களுடைய வண்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பட்சத்தில் கேஸும் ஃபைல் ஆகிருக்கிறதுனால அக்யூஸ்டையும் பிடிச்சதுனால நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் வெஹிக்கிள்னு ஒரு பெட்டிஷன் போடணும். வக்கீல் வச்சு போய் உங்கள் வண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம். கோர்ட்டில் அனுமதி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆர்சி, இன்சூரன்ஸு, உங்களுடைய டிஎல் எல்லாமே கேட்பாங்க. உங்களுடைய வண்டி தானும் உறுதிப்படுத்திட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், போக்குவரத்து அதாவது சாலைகளில் வந்துட்டு ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? இது பெர்மிஷன் வாங்கி தான் நடத்துகிறாங்களா இல்லை அது குற்றமா சார்? இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டியிலே நம்ம ரேஸ் நடத்துனாங்க கார்லாம். அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிட் பண்ணுற இடத்துல மட்டும் ரேஸ் உண்டு.
இந்த இப்போ நைட் ரேஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து தடை பண்ணி எல்லாரையும் பிடிச்சி அவங்களுக்கு அபராதம் போட்டுட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப, அதாவது நைட் நேரம் யார் என்ன இருக்கான்னு தெரியாது. இவங்க இங்கேருந்து மகாபலிபுரம் வரையும் வருவாங்க, அந்த ஈசிஆர் ரோட்டில் தான் மேக்ஸிமம் நடக்குது. அது நிறையா நீங்கள் பேப்பர் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இது மாதிரி ரேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு. ரேஸில் அவாய்ட் பண்ணிடணும் கம்பல்சரி. ஏன்னா அவருக்கும் உயிர் சேதம். ஏன்னா ரேஸ்னால் ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் போகணும். ஒரு 120 கிலோமீட்டர் போகிறதுக்கு 140 கிலோமீட்டரில் போடுவார், 200 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் உள்ள பைக்கெல்லாம் வந்து வேரியேஷன் டைப்பில் பைக்ஸ் வச்சு ரேஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. இது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நிறைய வழக்கு நடந்திருக்கு கிரிமினல் கேஸில். ஓகே, அது நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாம் தப்பு தான். ஓகே சார். மேம், ஒரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்கு. இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வண்டியில் போயிட்டு இருக்கும்பொழுது நான் ஃபோன் பேசலை, ஃபோனில் எதுவும் நோண்டவும் இல்லை, நான் என் ஃபோனை கையில் தான் பிடிச்சிட்டு போனேன், ஆனால் போலீஸ் வந்துட்டு இது தப்பு அப்படின்ட்டு என்னை பிடிச்சி ஃபைன் போட்டுட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ நான் கையில் ஃபோன் வச்சுருந்தது ஒரு வேலிடான ப்ரூஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க மேம். கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோன் கையில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஃபோன் பேசிட்டு போனாலும் சரி, இல்லை அதுக்கான ப்ளூடூத் எதுலையாவது ஒன்று கனெக்ஷன் பண்ணி பேசிட்டு போனாலும் சரி, இது மூணுமே தவறான செயல் தான். அதில் வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு போனீங்க, நம்ம ஹேண்டில் பார் எதுக்குன்னா நம்ம கை வச்சு ஓட்டிட்டு போகிறது தான். இதில் வந்து மொபைல் ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா உங்களுக்கே ஸ்கிட் ஆகி நீங்கள் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு வந்து பெனாலிட்டி இருக்குது. இது வந்து அவங்க மீது தான் தவறு. ஓகே மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஸோ சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எண் மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.